2 ஆண்டுகளுக்கும் மேலாக அதிமுகவும் பாஜகவும் மோதல் போக்கை கடைபிடித்து வந்த நிலையில் கடந்த மார்ச்சில் திடீரென இரு கட்சிகளும் கைகோர்த்தன. தேர்தலுக்கு சுமார் ஓராண்டுக்கு முன்பே பாஜக அதிமுக கூட்டணியை அமித்ஷா உறுதி செய்தார். सरकार बनाएंगे, हम चुनाव एड़ापाड़ी जी के नेतृत्व में लड़ेंगे. நாங்கள் இணைந்துதான் இங்கே ஆட்சி அமைக்க போகிறோம். அந்த மாதிரி கூட்டணி ஆட்சி தான் நடைபெற போகிறது. திரு எடப்பாடி அவர்களின் தலைமையில் தான் இந்த கூட்டணி நடைபெற போகிறது. एआईडीएमके का कोई कंडीशन नहीं है, कोई डिमांड नहीं. सर जरा बताओ भाई तमिल में. ஏடிஎம்கேவோட டிமாண்ட் என்னன்னு அவர் கேட்டதுக்கு ஏடிஎம்கேவோட எந்த விதமான அவங்க டிமாண்டும் வைக்கவில்லை. இது ஒரு இயல்பான இயற்கையான கூட்டணி. மோதல்களுக்கு இடையே திடீரென அமைந்த இந்த கூட்டணிக்கு தேமுதிக, பாமக போன்ற கட்சிகள் வரலாம் என எதிர்பார்க்கப்பட்டாலும் எந்த கட்சியும் கூட்டணியில் சேரவில்லை. ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்த டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரும் பிரிந்து சென்றனர். பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு என்டிஏ கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் என்கிற முறையில் அவர்கள் அதில் தொடர்ந்த பட்சத்தில் என்னால் அதை மறுபரிசீலனை செய்வதே முடியாது என்பதுதான் உண்மை. டெல்லியில் பாஜக தலைவர்களை சந்தித்து திரும்பிய பிறகு அதிமுக அணிகளை ஒன்றிணைக்க வேண்டும் என்று செங்கோட்டையன் போர்க்கொடி தூக்கியதும் சலசலப்பை ஏற்படுத்தியது. வெளியே சென்றவள் ஒன்றிணைக்கப்பட வேண்டும். அமைதியாக இருக்கின்றவளை நம் கழகத்திலே அவளை கொண்டு வந்து செயல்படுத்த வேண்டும். அப்படி படுத்துகிற போதுதான் நாம் வெற்றி என்ற இலக்கை நம்மால் எட்ட முடியுமே தவிர நாம் நாளை நம்முடைய ஆட்சி மலரப்போகிறது என்று யாராலும் சொல்ல இயலாது. அதற்கு கால அவகாசம் விரைந்து அதை முடிக்கப்பட வேண்டும். விரைந்து முடித்தால் மட்டும்தான் தேர்தல் களத்திலே இருக்க முடியும். ஏனென்றால் தேர்தல் களம் இன்று துவங்கிவிட்டது. எல்லோரும் தேர்தல் களத்திலே தங்கள் பயணங்களை மேற்கொள்கிற நிலை வந்துவிருக்கிறது. ஆகவே விரைந்து இதற்கான நல்ல முடிவுகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். அப்படி விரைந்து அந்த முடிவுகளை மேற்கொள்ளவில்லை என்றால் இதற்கு இந்த மணலில் இருக்கின்ற அனைவரும் ஒருங்கிணைந்து அதை செயல்படுத்துவதற்கு நாங்கள் அனைவரும் முன்னின்று அந்த பணிகளை மேற்கொள்வோம். ஆனால் செங்கோட்டையன் அதிமுகவில் இருந்தே நீக்கப்பட்டதால் ஒருங்கிணைப்பு முயற்சி தோல்வியில் முடிந்தது. இருப்பினும் டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வத்தை கூட்டணியில் சேர்க்க பாஜக முயற்சி மேற்கொண்டது. திடீரென டெல்லி சென்ற ஓ பன்னீர்செல்வம் அமித்ஷாவை சந்தித்துவிட்டு திரும்பியதுடன் டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வத்தை அண்ணாமலை தனித்தனியாக சந்தித்து பேசியதால் இருவரையும் கூட்டணியில் சேர்க்க முயற்சி நடப்பதாக மீண்டும் பேச்சு எழுந்தது. ஆனால் அதிமுக பொதுக்குழுவில் கூட்டணியில் யார் யார் இருக்க வேண்டும் என்பதையும் எடப்பாடியே முடிவு செய்வார் என தீர்மானம் நிறைவேற்றி அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. கழகத்தின் தலைமையிலான கூட்டணி இடம்பெறும் கட்சிகள் குறித்து முடிவெடுக்கும் முழு அதிகாரத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர், மாண்புமிகு சட்டமன்றத்துடைய எதிர்க்கட்சி தலைவர், தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர், புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களுக்கு இப்பொதுக்குழு ஏகமனதாக வழங்குகிறது. தமிழ்நாடை எதிர்நோக்கும் 2026 ஆண்டில் நடைபெற இருக்கிறோம் சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்காக அமைக்கப்பட்டுள்ள கூட்டணிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை தாங்குகிறது. இதைத் தொடர்ந்து டெல்லி செல்வதற்கு முன்பு எடப்பாடி பழனிசாமியை நயனார் நாகேந்திரன் சந்தித்து பேசினார். அப்போது இருவரையும் கூட்டணியில் சேர்க்க முடியாது என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டதாக கூறப்பட்டது. தனது முடிவில் உறுதியாக இருப்பதை வெளிப்படுத்தும் விதமாக சட்டமன்ற தேர்தலுக்கான விருப்ப மனு விநியோகத்தையும் அதிமுக தொடங்கிவிட்டது. இதனால் அதிமுகவிடம் அதிக தொகுதிகள் வாங்கி கூட்டணி கட்சிகளுக்கு பகிர்ந்தளிக்க பாஜக திட்டமிட்டது. அதன்படி பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்புள்ள 54 தொகுதிகளையும், கூட்டணி கட்சிகளுக்காக 15 தொகுதிகளையும் அதிமுகவிடம் பாஜக கேட்பதாக தகவல் வெளியானது. ஆனால் கடந்த சட்டமன்ற தேர்தலில் 20 தொகுதிகள் பெற்று 4 இடங்களில் மட்டுமே வென்ற பாஜகவிற்கு தற்போது 20ஐ விட கூடுதலாக ஒரு சில இடங்கள் மட்டுமே வழங்க பழனிசாமி தயாராக உள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை எப்போது தொடங்குவது என இரு கட்சிகளும் முடிவு செய்யாமல் உள்ளன. இதன் காரணமாகவே உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் தமிழ்நாடு வருகையும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அடுத்த மாதம் பிரதமர் மோடி தமிழ்நாடு வருவதற்கு முன் கூட்டணியை இறுதி செய்துவிட பாஜக துடித்தாலும்
பிற கட்சிகளை கூட்டணியில் சேர்க்கும் முயற்சியும் கை கொடுக்காததால் மெகா கூட்டணி கனவு நிறைவேறுமா என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது. சன் செய்திகளுக்காக செய்தியாளர் அன்புச்செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.